الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من بنى مسجدا لوجه الله بنى الله له بيتا في الجنة صدق رسوله النبي الكريم كما قال عليه الصلاة والسلام. இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய வல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவனை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உத்தம தூதர், சத்திய சீலர், சன்மார்க்க போதகர், சர்தார் துவால முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த முஃமினான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னர் புனிதமான இந்த ஜும்ஆவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடைய இல்லமாம் இந்த பள்ளிவாயிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றான். அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ, தடை கட்டளை விதித்திருக்கின்றானோ, அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் 100% முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவனுடைய குர்ஆனிலே வஸாரிஉ விரைந்து வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கம், சுவர்க்கத்தின் பக்கம், வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து அதனுடைய ஆழம் அகலம் அதனுடைய விசாலம் வானம் பூமி அளவு விசாலமான சுவர்க்கம். இந்த சுவர்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழைக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, எங்கள் எல்லாருக்கும் ஆசை நாங்கள் அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டு சேரணும். அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் எல்லாரும் போகணும். நேர காலத்தோட குதுபாவுக்கு ஜும்மாவுக்கு வந்திருக்கிறது நல்ல விஷயங்களை கேட்டு சொர்க்கவாதியாக மாறணும். அல்லாஹ்வோட திருப்பொருத்தத்தை நாங்கள் அடையணும். ஜன்னத்துல் ஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நாங்கள் அடையணும். சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் எங்களுக்கு திறந்து தரப்படணும். எங்களுக்கு விரும்பின வாயல்களாலும் சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருள்வானா. அன்புக்குரியவர்களே, நான் அந்த விஷயத்தை சொன்னேன்னு சொன்னால் 5 அடையாளங்கள் இருக்குது எங்களோட வாழ்க்கையில. 5 அமல்கள் என்றும் சொல்லலாம். 5 அடையாளங்கள் இருக்குது. 5 அலாமாத் இதா ரஅய்தஹா ஃபீக. அடுத்தவங்கள்ட்ட நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு பார்த்துக்கொள்ளும் 5 அடையாளங்கள். 5 அலாமாத் இதா ரஅய்தஹா ஃபீக ஃபஅலம் அன்னக மின் அஹ்லில் ஜன்னah. நீ நிச்சயமாக சொர்க்கவாதி தான்.
நிச்சயமாக சொர்க்கவாதி தான் பிஇذنில்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவுடைய அனுமதியோட, அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட. விமஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சரி, அந்த 5 அடையாளத்தில் ஒரு அடையாளம் எங்கள்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு முறையில் சொன்னால் ஒரு அமல் எங்கள்கிட்ட இருக்குது. 5 அமல் தான், 5 அடையாளம் தான். இந்த 5 அடையாளத்தில் ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் பெஸ்ட்டாக ஆகிக்கணுமே, குவாலிட்டியாக ஆகிக்கணும். ஒரு அடையாளம் இருக்குது என்று சொன்னாலும் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கவாதிக்கு அடையாளம் அது என்று கேட்டால் உலமாக்கள் சொல்கிறாங்க அதுவும் சொர்க்கவாதி கிடையாது. உங்களால் முடியும்னு சொன்னால் அந்த 5 அடையாளம் கஷ்டம் இல்லை. இந்த 5 அமல்களையும் செய்கிறது எங்களுக்கு கஷ்டம் இல்லை, லேசி, ரொம்ப லேசி. அதிகமான பேர்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமல்கள் தான். ஆனால் அவங்களுக்கு தெரியா இது நான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அடையாளங்களுடைய அமல் என்று தெரியா. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த அலாமாத் இதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். இந்த 5 அடையாளங்களை தான் நாங்கள் பேச போகிறோம் இந்த ஹுதுபால. இந்த குறுகிய நேரம், ரொம்ப நேரம் சுருக்கமாக இருக்குது அன்புக்குரியவர்களே. இயன்ற அளவு சுருக்கி அந்த விஷயங்களை இந்த இடத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய நாட்ட பிரகாரம் அடையாளங்கள் நிறைய இருக்குது, 5 விட அதிகமான அடையாளங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் தெரிவு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறது சுருக்கமான நேரம் என்பதனால 5 அடையாளங்களை இந்த இடத்துல தெரிவு செஞ்சு கொண்டு வாரது நேரத்துடைய கவனத்தை கருதி. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் எப்பயுமே எங்களோட உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு அணு அளவு சந்தேகம் கூட வந்துடக்கூடாது. நான் சொர்க்கத்துக்கு போவேனோ, ஏண்ட பாவத்தால், ஏண்ட செயற்பாடுகளால் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் என்ன நுழைவிக்க மாட்டானா, என்ன நான் நரகத்துக்கு போய்த்திடுவேனோ என்று எங்களுக்கு வந்துடக்கூடாது. நிச்சயமாக நான் சொர்க்கத்துக்கு போவேன், நிச்சயமாக அல்லாஹ் என்னைய சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்ப இந்த அடையாளங்களை நாங்கள் ஏன் பேசுறோம் என்றா, இந்த அடையாளங்களை நாங்கள் ஏன் பகிர்ந்து கொள்றோம் என்றா, இது ஒரு பஷாரத்துக்கு, நன்மாராய், இது ஒரு லேசிப்படுத்தி கொள்றதுக்கு, வாழ்க்கையில எடுத்து எங்களுக்கும் லேசான பிரயாணத்தை அமைச்சு கொள்றதுக்காக வேண்டித்தான் சொல்றது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்டத்தால, அவனுடைய உதவியால நதமன்னா அய்யகூன மின் அஹ்லில் ஜன்னah, அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் சொர்க்கவாதியாக ஆக்குவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது தப்பு தவறு செஞ்சார்களா? இந்த உலகத்தில் எவ்வளோ அமல் செஞ்சாங்க, யாருக்காலும் செய்யலுமா அவங்கள போல அமல்? அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க உங்களோட அமலால சொர்க்கத்துக்கு போவீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், எப்படி அமல் செஞ்சாங்க, யாருக்காலும் செய்யலுமா, ஓவர்டேக் பண்ணலுமா? அப்படிப்பட்ட அமல் செஞ்ச அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஏண்ட அமலால போகலா, இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மஹ். சுப்ஹானல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாய் வார்த்தையாலே சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அருள் எனக்கு இல்லை என்றால் எனக்கும் சொர்க்கத்துக்கு போகலாண்டாங்க. அப்போ எங்கடா நாங்கள் செய்கிற அமலாலையா? அமல் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் தான் நாங்கள் சொர்க்கம் போகிறேன், அல்லாஹ்வுடைய அருளால் தான். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் நிச்சயமாக யார் சொர்க்கத்துக்கு போவாங்க என்ற ஒரு கேள்வி கேட்டா, யாரோட உள்ளத்தில் சந்தேகம் இல்லையோ, நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்று சந்தேகம் வந்துடக்கூடாது. நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன், எங்க நரகத்துக்கு போயலுமா, எங்களுக்கு தாங்கலுமா நரகத்தை எங்களுக்கு? அன்புக்குரியவர்களே, நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளால சொர்க்கத்துக்கு போவோம். அதுக்குன்னு பாவம் செய்யறேன்னு அர்த்தம் இல்லை, அதுக்குன்னு தப்பு தவறு அடுத்த பக்கம் நாங்கள் நினைச்ச மாதிரி வாழ்றேன்னு அர்த்தம் இல்லை.
மறு சைடை தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஏன்னா சொர்க்கத்துடைய அடையாளத்தை பற்றி நான் பேசுகிறேன், அதனால் சொர்க்கத்துடைய முக்கியத்துவம் அதனுடைய சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்தணும். அதில் முதலாவது அடையாளம் அன்புக்குரியவர்களே அல் அலாமத்துல் ஊலா, முதலாவது அமல் என்றும் சொல்லலாம். அன் தகூன முஹிப்பன் லில் இல்ம். இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். கடைசியில் ஞாபகப்படுத்துவேன் நான். முதலாவது அடையாளம் என்னென்னா இல்முடைய நேசம். மார்க்க அறிவு இருக்குதே, இல்ம் இருக்குதே, வஹியுடைய குர்ஆனுடைய அறிவு இருக்குதே, எப்பயும் எங்களோட உள்ளத்தில் இதனுடைய நேசம் கல்பு இருக்கணும். இந்த இல்ம அடைகிறதுக்காக வேண்டி பறக்கிறார், விரைகிறார், நாடு கடக்கிறார், பல தியாகங்களை செய்கிறார். ஏன்னா தஸ்ஆ லிதஹ்சீலில் இல்ம் தஸ்ஆ பிக்திசாபில் இல்ம். ஒவ்வொரு துறையிலையும் ஹுதுபாவுக்கு வாரதாக இருந்தால் நேர காலத்தோடு வாராரே, நான் நல்ல விஷயங்களை படித்து வாழ்க்கையில் அமல் செய்யணும், இது இல்முக்காக விரைகிறார். இதை மாதிரி எல்லா மஜ்லிஸுகளையும் எடுக்கலாம். நாங்கள் இல்மு படிக்கக்கூடிய, இல்மை தேடக்கூடிய கிதாபுகளை தேடுறோம், படிக்கிறோம், வாசிக்கிறோம், குர்ஆனை படிக்கிறோம், ஹதீதுகளை படிக்கிறோம், ஆசை. அதோடு சேர்த்து அது யாருக்கு இருக்குதோ இல்முடையவர்கள் உலமாக்கள் அவர்களுடைய நேசம் இருக்கும், மஹப்பத் இருக்கும், அன்பு இருக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இது கேட்டு வாங்குறதல்ல, இது அடையாளம். இந்த அடையாளங்களை நாங்கள் தான் சொல்லணும், ஞாபகப்படுத்தணும். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய கண்ணிய மகத்துவம் இதை நாங்கள் வேணும். இந்த இல்முக்காகவே நாம் தியாகம் செய்யணும். இது நான் சும்மா சொல்லல அன்புக்குரியவர்களே, ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது. இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அக்ரஜஹு இமாம் முஸ்லிம் அன் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொட்டு அறிவிக்கிறார். முஸ்லிம் ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மன், இவர் போறாரு, மன் சலக தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன் ஸஹலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. இல்மை தேடி போகிற பாதை சொர்க்கத்துடைய பாதை லேசா. அது என்ன துறையிலையாக இருந்தாலும் ஹதீஸில் தெளிவாக வந்திருக்குது. ஒருத்தர் இல்மை தேடி போகிறார், இல்முக்காகவே போகிறார். இப்போ அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை லேசாக்குறான். ஸஹலல்லாஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. அப்போ இது தெளிவான ஹதீஸ், தெளிவான வார்த்தை, திட்ட தெளிவு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சொர்க்கத்துக்கு, அதாவது சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களுடைய அடையாளம் தான் இல்முடைய மஹப்பத். ரெண்டாவது அன்புக்குரியவர்களே, அல் அலாமத்து சானியா, ரெண்டாவது அடையாளம் அன் தகூன மிம்மன் யுஸ்பிஹூனல் வுது. அன்புக்குரியவர்களே, வுதுவை நாங்கள் எப்படி செய்கிறோம்? ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம். வுதுவை நாங்கள் எப்படி செய்கிறோம்? வுதுவை பூர்த்தியாக செய்கிறது, அதனுடைய ஷர்த்து, ஃபர்து, சுன்னத்து, ஆதாபு இதெல்லாம் இருக்குது வுதுவில். நாங்கள் ஒன்றுமே ஒரு யோசனை, அதுக்கு துவா ஓதுறது, அது கிப்லாவின் பக்கம் முன்னுக்கு திரும்பி செய்கிறது. அன்புக்குரியவர்களே, வுதுவை இஸ்பாவுல் வுதுன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹுடைய கிதாபுகள் எழுதப்பட்டது. பூர்த்தியாக வுதுவுடைய சட்டதிட்டங்களை நாங்கள் படித்து முக்கம்மலான வுது, சுன்னத்தான பூர்த்தியான அறகுறையில் ஒவ்வொரு தடவையும் தொழுகைக்காக வேண்டி வுது செய்கிறோம். உலாஇக்கும் உமுல்லதீன பஷரஹுமுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல வ ஃபதஹ லஹு அப்வாபல் ஜன்னah. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து தாரான். யாருக்கெண்டா? வுதுவை பூர்த்தியாக செய்கிறார். ஹதீஸில் வந்திருக்குது. சையதுனா உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சையதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு சொல்றாங்க, மா மின்கும் மின் அஹதின் யதவல்லஉ ஃபயுஸ்பிஹுல் வுது, யானி யுத்கினுல் வுது தமாமன், பூர்த்தியா முக்கம்மலான வுது செய்யறதுக்கு போறார். நாங்கள் எங்களில் ஒருத்தர் வுது செய்ய போய்த்தா அந்த வுதுவை நல்லாக சட்டத்தை படிச்சு முக்கம்மலான வுது செய்யும். அவசரமாக செஞ்சுட்டு வார உலகுடைய எல்லா சப்ஜெக்டையும் ஆய்வு செய்யணும் நினச்சி கொண்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பள்ளியில் வந்து வுது செய்யணும். பள்ளியில் வந்து வுது செய்கிறத விட வீட்டில் வுது செய்கிறது சிறந்தது. ஏன்? வீட்டிலிருந்து வுது செஞ்சுட்டு வாராரு, எத்தனையோ வித்தியாசங்கள் உண்டாகும். அன்புக்குரியவர்களே,
சூரத்து யாசீனில் வருது, மா கத்தம் ஆசாரஹும் குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன். மா கத்தம், ஏன்னா புள்ள நான் 6 வயசில் சொல்கிறத கேட்குது இல்லை, 20 வயசில் சொல்கிறதையும் கேட்குது இல்லை, 30 வயசில் வாப்பா மௌத்தா போய்த்தாரு, புள்ள வாப்பா இப்படியெல்லாம் செய்வார், வாப்பா இப்படியெல்லாம் சொல்லுவார், வாப்பா இப்படி உது செய்வார். நான் உழுவை மட்டும் எடுத்து காட்டுறேன். இதுதான் எங்கட அடிச்சுவடி. நான் கபூர்ல இருக்கிறேன், என் புள்ள சொல்லும் ஒவ்வொருத்தையும் அது 6 வயசுல சொல்லல, 20 வயசுல சொல்லல, சொல்லி சொல்லி இருந்தார் கேட்கல. ஆனா 30 வயசுல வாப்பாட எல்லா அசராத்துகளும் புள்ளையில பிரதிபலிக்கும். பார்த்திக்கிறோமா இல்லையா அன்புக்குரியவர்கள்? இதுதான் மா கத்தமு ஆதாரம், ரியாக்ஷன், எதிர் விளைவு. அன்புக்குரியவர்களே, அப்போ இது பள்ளியில் வந்து உழு செஞ்சால் கிடைக்காது. பள்ளியில் உழு செய்கிறது தவறுன்னு சொல்லல, அதை விட சிறப்பு வீட்டில் உழு செய்யுது. உழுக்கே அப்படின்னா கவலையான விஷயம் அன்புக்குரியவர்களே, சொல்கிறேன், கோச்சு கொள்ளக்கூடாது. சில பேர் சிறுநீர் கழிக்கிறதுக்கு மட்டும்தான் பள்ளிக்கு வர டவுனில், கவலையான விஷயம். அவர்களுடைய அதாவது அவர்களுடைய சிறுநீரும் அவர்களுடைய மலமும் சலமும் தான் மஸ்ஜிதிலே இருக்கின்றது, மஸ்ஜிதுடைய டாய்லெட்டிலே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அவர்கள் இபாதத்துக்கு இல்லை, மஸ்ஜிதுக்கு இல்லை, நேரத்துக்கு தொழுகைக்கு இல்லை. கவலையான விஷயம். இல்லா மாஷா அல்லாஹ் அதிகமான பேர் பக்குவமாக தொழுகின்றார்கள், இல்லை என்று சொல்ல வரவில்லை. ஒரு சிலர் இப்படி நடந்து கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, வக்குஃபுடைய தண்ணி, மஸ்ஜித் வக்குஃப், அதை நாங்கள் பாதுகாக்கணும். இதுக்குத்தான் நாங்கள் வீட்டில் உழு எடுத்துட்டு வாங்கோ. அதுலேயும் வீட்டில் உழு எடுத்து வர நேரம் ஒவ்வொரு 8க்கும் நன்மை, பாவம் மன்னிக்கப்படுகிறது, தரஜாக்கள் உயர்த்தப்படுகிறது, சிறப்புகள் இருக்குது. அதே போல புள்ள எங்கட அசாராத்துகளை பார்த்து படிக்குது, வாழ்க்கையை பின்பற்றுது. அன்புக்குரியவர்களே, அதே போல ஒலு செஞ்சு முடிஞ்சோடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஓதிக்கொள்ளணும். இப்போ இப்படி ஓதினா ஒரு ரிவாயத்தில் வருகுது, என்ன ஓதுறாரு, இல்லா ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னதி ஸமானியா யதுகுலு மின் ஐயிஹா ஷாஅ, சொர்க்கத்துடைய எல்லா வாயில்களும் திறந்து கொடுக்கும். ஹதீஸ். வுதுவை பூர்த்தியாக செய்கிறார், வுதுவை முக்கம்மலாக செய்கிறார். ஹதீஸில் வருகிறது, அவருக்காகவே நீ சொர்க்கத்துடைய எல்லா வாயல்களும். அப்போ சொர்க்கத்துக்கு போகிற அடையாளமா இல்லையா வுதுவை பூர்த்தியாக செய்கிறது? அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக வருது இன்னும் ஒரு ரிவாயத்தில், ஃபீ ரிவாயத்தின் பஅத ذلك اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين واجعلني من عبادك الصالحين என்று வருகிறது. ஓதிக்கொள்ளணும் ஒவ்வொரு தடவையும். உழு செஞ்சுட்டு இதுவரை நாங்கள் ஓதுவோம். இப்போ தான் அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் அன்புக்குரியவர்களே உழுவை பூர்த்தியாக. உழுன்றது நாங்கள் நினச்சிக்கிற லேசி. நோம்பு வந்தேன்னா அசோமு ஜுன்னத்து, நோம்பு கேடயம். அல் உது ஹதீஸில் வருதுன்னா சலாஹ் சிலாஹ். என்ன உது வந்தேன்னா ஆயுதம், எங்களை பாதுகாக்கிற, பாவத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிற ஆயுதம் அது வுது. இந்த வுதுவை நாங்கள் பக்குவமாக செஞ்சு இந்த 2வது அடையாளத்தை எங்கள் வாழ்க்கையில் அடைவோம். 3வது அன்புக்குரியவர்களே, அலாமத்து சாலிசா, அமலு சாலிஸ்ன்னு சொல்லலாம். 3வது அமல் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை வாழ்க்கையில் பின்பற்றுறது அலாமத்து சாலிசா. 3வது ஒரு ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றுறது. அல் ஹதீஸ் ஃபீஹி 5 அனாசிர். ஆனால் அந்த ஹதீஸில் 5 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. فقد ورد عن سيدنا رسول الله صلى الله عليه وسلم فيما رواه سيدنا معاذ بن جبل رضي الله تعالى عنه قال للنبي صلى الله عليه وسلم يا رسول الله أخبرني بعمل يدخلني الجنة. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் எனக்கு ஒரு அமல் ஒன்று சொல்லி தரணும், அந்த அமலை நான் செஞ்சால் நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும். யுதுகில் அந்த அமல் என்ன? சொர்க்கத்துக்குள்ளுக்கு நுழைக்கணும். யுதுகில்னியல் ஜன்னah வயுபாயிதுனி அனின் நார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லகத் சஅல்த அன் அதீமின், சொர்க்கத்துக்குள்ளுக்கு போறது சொன்னாங்க, இது பெரிய விஷயம் நீங்கள் கேட்டது.
இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதான் சொன்னாங்க, மகத்தான ஒரு விஷயத்தை கேட்டீங்க. துஹூலுல் ஜன்னா வல் புஅது அனின் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றது, சொர்க்கத்துக்குள்ளுக்கு போறது. இதுலேருந்து விளங்குது லேசா போகும் மேலா சொர்க்கத்துக்கு. மகத்தான ஒரு விஷயத்தை கேட்டாங்க. ஆனா இது யாருக்கு லேசாகும் தெரியுமா? ஹாதா அம்ருன் அதீமுன் வ இன்னஹு லயஸீருன் அலா மன் யஸ்ஸரஹு அல்லாஹு அலைஹி. அல்லாஹ் இடத்துல கெஞ்சி கொண்டே இருக்கணும். அன்புக்குரியவர்களே, நானும் தான் நீங்களும் தான். எங்கட கடைசி முடிவு என்ன வாகும் செல்லலாது. சில அடையாளங்கள் இருக்குது. வாழ்க்கையில் பாவங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறது நரகத்துக்கு போகிறதுக்கு அடையாளம். வாழ்க்கையில் நன்மையை செஞ்சு கொண்டு இருக்கிறது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அடையாளம். முடிவு கடைசி நேரம் என்ன நடக்கும் என்று தெரியா. அல்லாஹ் அதை லேசாக்குறன்னு சொன்னால் உலமாக்கள் சொல்கிறாங்க, அன்புக்குரியவர்களே, பாவமும் நன்மையும் தான். பாவம் நரகத்துக்கு கொண்டு போகும், நன்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இந்த ரூட் ரெண்டும் எங்களுக்கு தெரியும் அன்புக்குரியவர்களே. அதனால் இந்த விஷயத்தை அல்லாஹ் லேசாக்குறான். அல்லாஹ் நாடினவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை, சொர்க்கத்துடைய பாக்கியத்துங்கள் எல்லாருக்கும் தந்துடணும். அல்லாஹ் இடத்துல நாங்கள் துவா செய்வோம் சொல்லிட்டு 5 விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கவானா. தஜஅலுல் அமல காலிஸத்தன் லிவஜ்ஹில்லாஹ், எந்த அமல செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. அல்லாஹ்வுக்காக. ஒரு சின்ன ஈச்சப்பழ கீத்து, ஒரு சின்ன பள்ளிக்கு கொடுக்குறீங்க, ஒரு பில்டிங் அல்ல, பள்ளிக்கு நீங்க ஒரு கல்லு கொடுக்குறீங்க. அந்த கல்லும் அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்குறேன், யாரும் பார்க்க. ஒரு கல்லு கொடுக்கறதுக்கு நீ வெட்கப்படவானா? உங்களுக்கு ஒரு கல்லு கொடுக்கத்தான் தகுதி இருக்குதுன்னு இருந்தா ஒரு கல்லை கொடுங்க அல்லாஹ்வுக்காக. அது ஒரு மஸ்ஜிதை கட்டின நன்மை உங்களுக்கு கிடைக்கும். எங்கட பாக்கெட்ல ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வோட பாக்கெட், அல்லாஹ்வோட ஹஸானா. அன்புக்குரியவர்களே, அது விசாலமானது. அல்லாஹ்வுக்காக நீங்க அதை செஞ்சா அது போதும். அல்லாஹ் இடத்துல தஅபுதுல்லாஹ லா துஷ்ரிக் பிஹி ஷைஆ தஜஅலுல் அமல காலிஸத்தன் லிவஜ்ஹில்லாஹ். அடுத்து சொன்னாங்க ரெண்டாவது துகீமுஸ் ஸலா. இது ஹதீஸுக்குள்ளுக்குள்ள 5 விஷயம் சொல்லி கொண்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே. துகீமுஸ் ஸலா, தொழுகையை பக்குவமா நிலைநாட்டுங்க. துஅதி ஸகா, ஸகாத்தை பக்குவமா கொடுங்க. வதசூமு ரமலான், ரமலான்ல நோன்பை பக்குவம் பிடிங்க. வதஹுஜ்ஜுல் பைத், வதஹுஜ்ஜுல் பைத், பைத்துல்லாஹ் என்ன செய்யுங்க, ஹஜ் செய்யுங்க. ஹஜ் கடமை, போற சக்தி இருக்குது, வசதி இருக்குது, கட்டாயம் பைத்துக் கொள்ளணும். அப்ப இந்த 5 விஷயத்தை சொன்னாங்க. இது எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துடைய கடமைகள் எங்களுக்கு தெரியாமல். இஸ்லாத்துடைய கடமைகளை சரியாக செய்யணும். இது ஒரு ஹதீஸுக்கு உள்வாங்குது. இந்த ஹதீஸ் இப்படி நீங்க செய்வீங்கன்னு இருந்தா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி காட்டினாங்க, யுதுஹிலுல் ஜன்னah. அப்ப இந்த அமலை செஞ்சா அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. 4வது அமல் அன்புக்குரியவர்களே, அல் அமலுர் ராபி அன் தபனி மஸ்ஜிதன் லில்லாஹி அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுக்கிறது. லிவஜ்ஹில்லாஹ் அஸ்ஸ வஜல்ல. وقد ورد عن سيدنا عثمان بن عفان انه قال رسول الله صلى الله عليه وسلم, ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி, புகாரில முஸ்லிம்ல ரெண்டுலயும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மன் பனா மஸ்ஜிதன் லிவஜ்ஹில்லாஹ், சும்மா மன் பனா மஸ்ஜிதன் அல்ல, லிவஜ்ஹில்லாஹ், யாருக்கும் காட்டுறதுக்கு இல்ல, அல்லாஹ்வுக்காக. وفي روايه من بنى مسجدا يبتغي به وجه الله بنى الله عز وجل له بيتا في الجنه. அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை, ஒரு மஸ்ஜிதுக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் மஸ்ஜிதுகளை வெளிநாடுகளில் நான் பார்க்கணும், அரபிகளை கட்டி கட்டி கொடுப்பாங்க. அவர் கொடுக்குறது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுக்காக என்ன செய்வோம், நாங்களும் செய்வோம். எங்கட வசதிக்கேற்ற மஸ்ஜிதுக்கு உதவிகளை செய்வோம் அல்லாஹ்வுக்காக. ஏனென்றா இது செப்பரேட், தனி அடையாளம். மஸ்ஜித் அல்லாஹ்வுக்காக கட்டினா இது ஒரு அலாமத். எங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் வீடு கட்டுறான். உலமாக்கள் சொல்றாங்க, அன்புக்குரியவர்களே, அஹ்லுல் இல்ம்கள் சொல்றாங்க, ஒத்தட வீடு கெலியோயில இருக்குதுண்டா, பூவலி கடையில ஒத்தட வீடு இருந்தா அவர் பூவலி கடைக்கு வந்து தான் வீட்டுக்கு போகணும். இதை போல சொர்க்கத்தில் எப்ப வீடு கட்டிடுவோமோ, உலக வாழ்க்கையில சொர்க்கத்தில் வீடு கட்டிட்டா நிச்சயமாக ஒரு சொர்க்கத்துக்கு போவார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. எங்கட வீட்டுக்கு போறதுக்கு நாங்கள் பூவலி கடைக்கு வார மாதிரி அவர் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவார். ஏன்? அவருடைய வீடு சொர்க்கத்தில், ஏன் உலகத்தில் அவர் வீடு கட்டுகிறார் அல்லாஹ்வுக்காக. மஸ்ஜித் காலிஸன் லிவஜ்ஹில்லாஹ். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக நாங்கள் பெரிய அமலாக இருந்தாலும் சின்ன அமலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்வோம்.
அல்லாஹ்வுக்காக செய்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தான் நாங்கள் பார்க்கணும். யாரும் மக்கள் பார்க்குறாங்க என்றதை பார்க்கவே கூடாது. அல்லாஹ்வுக்காக யாருக்கும் காட்ட தேவையில்லை. பார்ப்பாங்க, பார்க்காம இருப்பாங்க. எங்கட கல்புல அதுதான் இருக்கும். அல் அமல் அல்லது அல் அலாமா அல் ஹாமிசா, அஞ்சாவது அடையாளம், சொர்க்கவாதியினுடைய அஞ்சாவது அடையாளம் அன்புக்குரியவர்களே, அன் துஹாஃபிது அலா ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையையும் பக்குவமாக பேணும். இதில் தான் அன்புக்குரியவர்களே நிறைய விஷயங்கள் இருக்குது. பக்குவமாக 5 நேர தொழுகைகளையும் நாங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, நாங்கள் பஜாரில் இருந்தாலும் சரி, நாங்கள் தொழிலில் இருந்தாலும் சரி, நாங்கள் யூரோப்பில் இருந்தாலும் சரி, நாங்கள் மிடில் ஈஸ்டில் இருந்தாலும் சரி, நாங்கள் கொரியாவில் இருந்தாலும் சரி, மொரோக்கோவில் இருந்தாலும் சரி, பாங்கு டைமுக்கு செல்லணும், இக்காமத்தை சொல்லணும், தொழணும். இந்த பக்குவம் எங்களுக்கு, நாங்கள் எந்த தொங்கல் இருந்தாலும் தொழுகையை நிறைவேற்றோம். இப்படி நாங்கள் செஞ்சால் ஒத்தகைமு ஸலா ஸலவாத்துல் ஹம்ஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅதா தரான். அவனுடைய வாக்கு, ஆசாஹுல்லாஹு அஹ்தன் அன்னஹு மின் அஹ்லில் ஜன்னah வ ஃபில் ஹதீஸ் அன் சய்யித்னா உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, قال 5 ஸலவாத்தின் கதபஹுன்ன அல்லாஹ், இந்த 5 நேர தொழுகை. ஒருத்தர் 4 நேரம் தொழுகிறார், 5வது நேரம் அவருக்கு தொழுது கொள்ளலாம். பொடியை கட்டையை தூக்க கஷ்டம், ஸோ கோச்சு கொள்ளக்கூடாது. ஏன் 4 நேரம் பக்குவமாக தொழணும். 5வது நேரம் அவர் பெய்து படுத்தா படுத்தது தான், அவருக்கு சுபகுக்கு எலும்பேலாம், மற்ற எல்லாம் தொலையலும். இப்போ 5ல் 1 விட்டாச்சே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர் முயற்சி செய்யணும் சுபகு தொழுகிறதுக்கு. சில பேருக்கு பிஸ்னஸில் இருந்தால் அசரு தொலையலாம். ஏன் அவர்கிட்ட நல்ல மும்புறமாக பிஸ்னஸ். ஏன்னா சுபகும் அசரும் ஸ்பெஷலாக வந்து மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா. யார் இந்த குளிர்ந்த 2 நேர தொழுகையை தொழுவாங்களோ சொர்க்கத்துக்கு பெய்துட்டாங்க என்பதாக ஹதீஸ் கொண்டு வந்திருக்குது. ஏன் அந்த 2 தொழுகைக்கும் வந்திருக்குது? 2ம் பிஸ்னஸ்லேருந்து கலட்ட கஷ்டம், அடுத்தது பெட்லேருந்து தூக்க கஷ்டம். அன்புக்குரியவர்களே, இது 2லையும் எங்கட பொடியை சரியாக செட் பண்ணணும். நாங்கள் குறைஞ்சது மேக்சிமம் முயற்சியாலும் செய்யணும். எத்தனையோ பேருக்கு வருத்தங்கள் இருக்கும், மருந்துகள் குடிப்பாங்க, முன்பின்னுகள் இருக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. இல்ல மாஷா அல்லாஹ், வருஷத்திலே இவருக்கு சுபகே கிடையாது என்று இருந்தால், ஏன் இந்த விஷயத்தை சொல்றேன்டா, தொழுகைக்கு தனி அடையாளம் வந்து இருக்குது. 5 நேரம், 1 நேரம் தொழுகையா இல்ல, 2 நேரம் 3 நேரம் அல்ல, 5 நேரம். 5 ஸலவாத். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸுபஹ் வல் லுஹர் வல் அஸ்ர் வல் மக்ரிப் வல் இஷா, யாருக்கும் 3 நேர தொழுகை தரப்படல. பக்குவமாக பேன்றாரு. வலம் யுதைய மின்ஹுன்ன ஷைஅன், பாலாக்குறார் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்கிறான், சீல் குத்துறான். அய்யுதுஹிலஹுல் ஜன்னா, என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு நுழைவிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ்விடத்தில் அன்புக்குரியவர்களே நாங்கள் துஆ செய்வோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதா வல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்ட பொருத்தத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ், சொர்க்கத்தை தந்திரியா அல்லாஹ். வ நஊது பிக மின் ஸஹதிக வன்னார், உன்ட கோபம், உன்ட நரகம் இது எங்களால் தாங்கல யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரியா அல்லாஹ். 1வது இல்மு, 2வது வுது, 3வது ஹதீஸ். ஹதீஸ்ல 5 விஷயம் சொல்லப்பட்டது அன்புக்குரியவர்களே. 4வது மஸ்ஜித், 5வது 5 நேர தொழுகை. வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை பக்குவமாக செய்து சொர்க்கத்தை இந்த 5 அமலாலையும் இந்த 5 அடையாளத்தாலையும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நாட்ட பிரகாரம் எங்கள் எல்லாருக்கும் தந்தருவானாக. நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா அல்லாஹ், கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றிறியா அல்லாஹ். எங்களது ஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யால ஒவ்வொருத்தர் உள்ளத்திலே மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்தை நிறைவேற்றியா அல்லாஹ். யால உற்றார் பெற்றோர்களை யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கின்றார், கபர விசாலமானதா வெளிச்சமான சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லாஹ். நரகத்துடைய படுகொலியை விட்டும் பாதுகாத்துட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை ஒவ்வொருத்தருடைய தேவையை நிறைவேற்றியா அல்லாஹ். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்கள் துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.